இங்க 2 பேர் கடலுக்கு நடுவுல அவங்களுக்கே சொந்தமா ஒரு சின்ன நாட்டை உருவாக்கணும்னு பெருசா கனவு கண்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்யறாங்க. அவங்க நூத்துக்கணக்கான டன் எடையுள்ள இரும்பு பொருட்களை கொண்டு வந்து எந்த அனுபவமும் இல்லாத அவங்க கையாலேயே அந்த சின்ன ஐலண்டை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடல் அலையோட சக்தியை யூஸ் பண்ணி வெறும் 2 வாரத்துல 3000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு உள்ள பேஸ்மெண்ட்டை கட்டி முடிக்கிறாங்க. அப்படியே இதுதான் எங்களோட சொந்த நாடுன்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வெறும் நிலம் மட்டும் போதாது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் வேணுங்கிறதுக்காக கடலுக்கு அடியில போர் போட்டு தண்ணியும் வர வைக்கிறாங்க. இப்போ அது உண்மையிலேயே ஒரு சுதந்திர நாடா மாறிடுச்சு. கடலோர காவல்படை அங்க வந்து அவங்கள மிரட்டினாலும் அவங்களால அவங்க 2 பேரையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இன்டர்நேஷனல் கடல்ல அந்த ஐலாண்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல அங்க ஒரு பெரிய புயல் வருது. அப்போ பயங்கரமான மழையும் பெரிய பெரிய அலைகளும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அவங்களோட ஐலாண்டை சேதப்படுத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த வழியா ஒரு சின்ன போட் அந்த புயல்ல தத்தளிச்சுட்டு வருது. ஆனா அவங்க 2 பேரும் அந்த போட்ல வந்தவருக்கு எதுவும் ஆகாம அவரை காப்பாத்திடுறாங்க. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசனா அந்த ஐலாண்ட்ல வந்து குடியேறாரு. அதிர்ஷ்டவசமா அவர் ஒரு பில்டராகவும் இருப்பாரு. அவரோட ஐடியாவிலையும் ஹார்ட் ஒர்க்லையும் அங்க பில்டிங்ஸும் வர ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்ச நாள்ல அங்க ஒரு வேலை போன டூரிஸ்ட் வர்றாரு. அவருக்கு அந்த ஐலாண்ட் ரொம்ப பிடிச்சு போக அந்த ஐலாண்டுக்கு ரிபப்ளிக் ஆஃப் ரோஸ் ஐலாண்டுன்னு பெயரும் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த இத்தாலி ஹார்பர்ல இருந்தவங்களையும் அங்க விசிட் பண்ண கூப்பிடுறாரு. ஒரு வாரத்திலேயே அங்க நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சதால அவங்க போட்ட முதலீட்டுல 10 மடங்கு அவங்களுக்கு வந்துருது. இந்த ஐலாண்டை பத்தி நியூஸ்லயும் வர ஆரம்பிச்சதால இந்த ஐலாண்டுக்கு அதிக அட்டென்ஷனும் கிடைக்குது. இதனால அந்த நாட்டு கவர்மெண்ட் அங்க உளவாளிகளை அனுப்பி அந்த ஐலாண்டை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க. ஆனா அங்க வந்த உளவாளிகளுக்கும் அந்த சுதந்திரமான ஐலாண்ட் ரொம்ப பிடிச்சு போக அவங்களும் மனசு மாறி அந்த ஐலாண்ட்லயே தங்கிடுறாங்க. அதுபோக ஆயிரக்கணக்கான அந்த நாட்டோட சிட்டிசன்ஸும் அவங்களோட குடியுரிமையை விட்டுட்டு அந்த சுதந்திர ஐலாண்டுக்கு வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த நாட்டோட பிரசிடென்ட் பயங்கரமா புறமைப்படுறாரு. அதனால நிறைய போர்க்கப்பல்களை அந்த ஐலாண்டை சுத்தி வளைக்க உத்தரவு போடுறாரு. அவங்க அந்த ஐலாண்ட்ல இருந்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அங்க இருந்து போக சொல்றாங்க. அதுபோக ஹவாய் தீவுல இருந்தவங்களும் மிலிட்டரியும் அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஐலாண்ட்ல இருந்தவங்க எதுக்குமே சம்மதிக்காம நாங்க சுதந்திரத்துக்காகத்தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி வெளியேற மறுத்துறாங்க. கடைசியில ரொம்ப பிரஷர் கொடுத்து $20 மில்லியன் பணம் கொடுக்குறோம்னு அந்த கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீல மனசே இல்லாம அந்த ஐலாண்டோட ஓனர் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஐலாண்டை உருவாக்குனவங்களே வெடிகளை வச்சு அதை கடலுக்குள்ள மூழ்கடிக்கிறாங்க. அந்த சுதந்திர நாடு கடலுக்குள்ள மூழ்கி போனாலும் உலகம் ஒரு பாடத்தை கத்துக்குது. அதாவது மக்கள் ஃபுல் சுதந்திரமா இருக்கிறது எந்த கவர்மெண்ட்டுக்குமே பிடிக்காதுங்கிறது தான் அந்த பாடம்.